ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போகிறத தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க, தையலுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் தான் நம்ம வந்து இருக்கணுன்றத வந்து இந்த வாட்டி நான் ரொம்ப ஆணித்தனமாக வந்து நான் வந்து அதை கையாண்டிருக்கேன். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக நீ சீக்கிரமாகவே இன்னும் பெட்டராகவே நீ வந்து கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நல்லாவே எல்லா சின்ன சின்ன நுணுக்கங்களும் நான் வந்து இன்னுமே நல்லா ப்ரிப்பேர் ஆகி இன்னுமே நல்லா கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டே வந்து 2வது நாள். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை தான் நான் போயிட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி முடிச்சு அப்படின்னா அந்த வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாராவது தப்பாக எடுத்துக்கூடாது இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். அவங்களோட கடை அது, அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணியிருந்தோம். விஜய் கழிச்சாங்க அப்படின்னா விளக்கு போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இது பண்ணேன். அதே மாதிரி அவங்களும் கழிச்சிட்டாங்க. ஸோ அதனால செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். நான் அதை வந்து வீடியோவை வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் முதல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அதான் சொன்னேனே, எனக்கு சாரீ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றவங்க, என்னோடய அம்மா அப்படின்றவங்க எனக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணிவிட்டு நான் பூ வாங்கியிருக்கேன் வாத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக பூ வாங்கிட்டு வந்தாங்க. நானே கட்டிக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா நான் கட்டித்தரேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் கட்டிக்கிறேன், நீங்கள் வாங்கி கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வந்து பூ வாங்கி கொடுத்தாங்க. சாமிக்குமே வந்து போட்டுட்டு எனக்குமே நான் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்மா, நான் பூ வச்சுட்டேன். ஓகேவா? ஓகே நான் இப்போ வந்து வேலைக்கு கிளம்பணும். முதலாவது சாப்பாடு செஞ்சுருக்கேன். அது என்ன செஞ்சுருக்கேன்ன்றதை உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபேமிலிஸ், இன்றைக்கி வந்து எப்படின்னா என்னோட ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. மேபி என்னால் அந்த ஒரு விஷயம் செய்ய முடியாது இப்போதைக்கு. கொஞ்சம் எப்படின்னா ஃபினான்ஷியலும் சரி, ஒரு இதுவாகவும் சரி, சப்போர்ட்டாகவும் சரி எனக்குன்னு இப்போதைக்கு வந்து இல்லை. அப்படின்றதுனால இப்போ நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து கடையை வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே கடையில் வந்து ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சில கடைங்களை ஆள் போட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரியும் இருக்கும். அதே சமயம் எப்படி அவங்க வந்து கடை வச்சு எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் ஆகும். மெயின் வந்து நான் எல்லா விஷயத்தையுமே வந்து கற்றுக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து அதை நான் நுணுக்கமாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் போயிட்டுருக்கிறது எங்கே அப்படின்னா, ஒரு ஸ்டிச்சிங் கடைக்கு தான். ஒரு ப்ளவுஸ் மேலேயா இல்லை பீஸ் ரேட்டா இல்லை வார சம்பளமானு தெரியல. நான் போய் பேசி பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கே நம்ம வந்து நிறைய பேருக்கு தைச்சி கொடுத்து இன்னுமே அமௌண்ட் வந்து கொடுக்கல. எனக்கும் சில இது யூசஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி வேலையில் இறங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க கடைக்கு தான் நான் வந்து போகிறேன். மீன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து அங்கே ஸ்டிச் பண்ணது அங்கே தான். இப்போ எப்படி என்னதுன்ட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலைல சாப்பாடு வந்து தக்காளி சாப்பாடு, கொஞ்சமாக ஊறுகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்படியும் மதியம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். பார்த்திங்களா, இது வந்து மூடி வந்து ஒழுங்காகவே மூட மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து கிளம்பியாச்சு, கிளம்ப போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் உங்களோட லவ் அண்ட் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே செகண்ட் இது வந்து முதல் நாள் வந்து ஒரே ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட காமிச்சு அவங்க ஓகே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் தைக்க நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்னை வந்து இது சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வரலாம் அப்படின்றத வந்து நான் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே சரி நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து போன மாதத்துலேயே வந்து பாதி அமௌண்ட் வந்து எனக்கு இன்னுமே வந்து குடிக்கவும் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 5000 அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் 10ஆந்தேதி 1ஆந்தேதி சம்பளம் வரும்போது போடுறேன், 2ஆந்தேதி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய எனக்குன்னு அந்த அமௌண்ட்டை கொடுக்கணுன்னு அவங்களுக்கு வந்து கையே வரல. அதனால் எனக்கு வெக்ஸ் ஆகிடுச்சி. ஒரு போன வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சிங்கே நான் வந்து சுத்தமாக வந்து பார்க்கல. ஏன்னா நம்ம தைச்சா மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிட போகுது, தைச்சாலும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வர்றதில்ல அப்படின்ற மைண்ட் செட்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏன் இந்த அளவுக்கு வந்து அதுவும் நானே எடுத்துகிட்டு போவேன், அவங்க கேட்குற டைமுக்கு நானும் எடுத்துகிட்டு வருவேன், அது எல்லாமே பண்ணிக்கிட்டும் அவங்க வந்து என்கிட்ட இப்படி பண்ணாங்க. அதனால தான் டிசைட் பண்ணி நான் வந்து டைலர் கடைக்கு போய் நான் அங்கே எல்லாமே ஸ்டிச் பண்ணி சின்னதாக என்னால் முடிஞ்ச ஏதோ முடியாததோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து நேற்று வந்து முடிச்சது. அதில் வந்து சின்ன மிஸ்டேக் வந்து இன்னுமே இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நானும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். பைப்பிங் வந்து ஒரே ஈவலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாமல் அவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க. எனக்கே பார்க்கும்போது வியந்து போயிட்டேன். நாம் தைக்கிறதெல்லாமே ஒரு ஸ்டிச்சிங்காக அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கே டவுட்டாகிடுச்சு. ஏன்னா நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன், பட் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இந்த புட்டிக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாமே இல்லை. நார்மலாக எல்லோரும் எப்படி தைப்பாங்களோ ஓரளவுக்கு வந்து ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஃபினிஷிங்குமே கொஞ்சம் வந்து நான் இது பண்ணுவேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது அதை விட ஃபினிஷிங்கை பொட்டிக் ஸ்டைலில் வந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பவர் மிஷினுன்றதுனால சில பதட்டம் சில அப்படி இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். நேற்று ரொம்பவே நர்வஸாக இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சமாக இருந்தேன். அதை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்ம வரணும். ஆனால் எனக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம தப்பியுமா, நம்ம ஃபினிஷிங் கொண்டுட்டு வருவோமா, நம்மளால் இது முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தேன். ஆனால் அது தைக்கணும், அதை ஃபினிஷிங்கெல்லாம் கற்றுக்கணுன்ற ஒரு வெறித்தனம் வந்துருச்சு. கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூஸாக வந்து போகணும்னு நினைக்கிறேன். வாரத்தை சம்பளம் தான் கொடுப்பாங்க, எவ்வளோ ஏதுன்னு நான் வந்து கேட்கல. ஒரு வேளை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். எவ்வளோ ப்ளவுஸுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், என்ன ஏது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன், அதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அந்த பக்கம் வந்து ஒழுங்காக தெரியல உங்களுக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து இது பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு, இது வீடியோக்குள்ளே பார்க்கும்போது இது பிங்க் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நேற்று ஸ்டிச் பண்ணி எப்படி ஒரு இல்லைனாலும் அது 2-3 மணி நேரம் தைச்சிருப்பேன். அவ்வளோ ஒரு நர்வஸு. இப்போவும் பாருங்கள் என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு பதட்டம், நம்ம அந்த ஃபினிஷிங்கை கொண்டுட்டு வரணுன்ற ஒரு எப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் மோட்ரு மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணுறது இது முதல் தடவை. அதில் ஸ்பீட் நிறையவே இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டிச்சிங்கும் கூட நேராக போடணும், நேராக ஃபினிஷிங் பண்ணணும், அவ்வளோ வந்து இது இருக்குது. காலையில் வந்த உடனே வந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். பைப்பிங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து டைலர் கடை ஓனர் வந்து சாப்பிட போயிருந்தாங்க. இன்னொரு அண்ணாவும் இருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. அவங்க வந்து ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணுவாங்க. ஓனர் வந்து கட்டிங்கும் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கேன் அப்படின்றதுனால
சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இந்த நூல் இப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது, சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் புட்டிக்கோ இல்லை வந்து ஒரு கடையோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஸாக 100% நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். சும்மா நம்ம ஏனோ தானோ நம்ம தைக்கிறோம், ஓகே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து எடுத்த காட்டிலே நம்ம வந்து பண்ணவும் முடியாது. இது வந்து என்னோடய அனுபவம். எல்லாருக்கும் நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக எடுத்துக்கிறதும் நல்லதாக எடுத்துக்கிறதும் இது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன் எல்லா விஷயத்துலையுமே. சரி, ஒரே ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டேன். என்னோடய அப்பா அம்மாவை பேச்சை கேட்காம அவங்கள எகென்ஸ்டாக இது பண்ணது மட்டும்தான். மற்றபடி எல்லாத்துலேயுமே நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே நான் வந்து கரெக்டாக பண்ணணும், அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் எந்த வேலை செஞ்சாலுமே. அதனாலேயே நான் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து மெயின் வந்து நான் அமௌண்ட்டுக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறத விட அவங்க போட்டு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குது பார்த்திங்களா, அதை பார்க்கணுன்னு தான் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உடனே அவங்க போட்டு பார்க்கணும், அவங்களோட ஃபேஸை பார்க்கணும். அவங்க போட்ட உடனே எனக்கு இது இப்படி இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்கிட்ட சொல்லணும். அதுதான் நான் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பேன். அதை விட இப்போது இது இன்னுமே டபுள் மடங்காக எனக்கு தெரிஞ்சு இது வந்து செகண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு இது வந்து கிடச்சிருக்கிறது. கண்டிப்பாக நான் வந்து இதை நான் சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கான இதுவும் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வேலை, சின்ன சின்ன வேலை இங்கே செய்யணுன்னு ஒரு எப்படின்னா வேகம் ஒரு இது அப்படின்றதான். வீட்டில் சும்மா உட்காந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு கம்பெனிக்கு போனால் தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக டைமிங்ஸ் வந்து போக முடியாது, பண்ண முடியாது. இப்போது அப்படின்னா நான் வந்து 10 மணிக்கு போனாலும் 5 மணி 6 மணி அந்த மாதிரிக்கு வந்து வரேன். நம்மளோட விருப்பம் தான். 4 மணிக்கு நம்ம கிளம்புறதா இருந்தாலும் சரி, 5 மணிக்கு கிளம்புறதா இருந்தாலும் சரி, நம்மளோட விருப்பம்தான். அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம டைமிங்ஸை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு மாதம் கழித்து நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக, ஓ பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா தைக்கிறா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து அவங்க இதுக்கு நான் வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபெக்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா தைக்கணும் இதுதான் என் மைண்டில் இருக்குது. நைட் தூங்கும்போது கூட நான் ஒழுங்காக தைப்பேனா அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயம், த்ரெட் பைப்பிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணேன். முடிஞ்சால் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்க்குறேன். அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க இல்லாத டைமில் நான் வந்து எடுத்தவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், பெரிய மிஷின் அப்படின்றது வந்து சின்ன விஷயம் கிடையாதுங்க. அதோட ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து வேலை கொடுக்கணும். அதுவும் அந்த ஸ்பீடுக்கு எல்லாமே நம்மளால எல்லாம் வேலை செய்ய முடியாது. என்னோடய சின்ன மிஷின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மெரிட்டு, அது வந்து பெரிய மிஷின் தான். பட் வந்து அந்த ஜாக் கூட கிடையாது, அது வேறு மிஷின் நினைக்கிறேன். இது வந்து பெரிய மிஷின், ஓகேங்களா? இது வந்து பவர் மிஷின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து நான் ஒழுங்காக பார்த்தா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப பழைய மாடல்னு நினைக்கிறேன். நிறைய திக்கான ஃபேப்ரிக் எல்லாமே அசால்ட்டாக ஸ்டிச் பண்ணுது. அதோட ஸ்பீடு பாருங்கள் நீங்களே. அதோட நீளம் இப்படி எல்லாமே போய் அதை ஸ்டிச் பண்ணுறதே நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வந்து 40 இருந்தது, நான் வந்து 17 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே நான் வந்து 20 வச்சுக்கிட்டேன். 1 by 1 அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்க 40 ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லையா, அந்தளவுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போகணுன்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்கேன். பட் பேராசைப்படக்கூடாது. பட் கண்டிப்பாக பேராசைப்படணும், அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம முடிச்சு வந்து காட்டணும். கடவுள் புண்ணியத்தில் என் உடம்பு ஒத்துழையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து செய்வேன். என் உடம்பு திருப்பி ஏதாவது மக்கர் மாதிரி பண்ணிடுச்சுன்னா அதனால தான் ரொம்ப கஷ்டம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப வந்து டயர்டாகிடுச்சு. எப்போவுமே
சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி தொடர்ந்து 10 மணிக்கு தான் போனேன். நான் ஆக்சுவலி 10 மணிக்கு போயிட்டு உட்காந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு 3 சாதா ப்ளவுஸ் தான் என்னால் வந்து முடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பவர் மிஷின் வேறு, பெரிய மிஷின். இன்னொன்று என்னடான்னா த்ரெட் பைப்பிங் வந்து கற்றுக்கணும். அதை இந்த மிஷின்லேயும் வந்து நான் வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எப்படியும் சம்பளம் என்ன ஏதுன்ட்டு நான் எதுவுமே வந்து கேட்கல. ஆனால் என்னோடய வேலை பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் நானே வந்து கேட்கலான்ட்டு அப்படியே கம்மிட்டேன். அவங்களாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் சேல்ரி போட்டு தர மாதிரி. எவ்வளோ தருவாங்க தரட்டும், பார்க்கலாம். நான் எந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்டைலிஷான டைலரிங் தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கங்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு டேயில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். சில விஷயம் என்னால் கற்றுக்க முடியலனாலும் அதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்து வந்திருக்கு. அதை கற்றுப்பேன். எல்லாமே சீக்கிரமாக வந்து முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களால் மட்டும்தான் எனக்கு 20K சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய் எல்லாருக்கும். இஷ்கியால்.